Hi friends, welcome to Indru information. இந்த வார சமையல் சீரிஸ்ல நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். சாண்ட்விச் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அது செய்யறது ரொம்ப கஷ்டமோ அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வீட்ல இருக்க காய்கறிகளை வச்சு எப்படி சாண்ட்விச் சுலபமா பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா வெஜிடபிள் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் மெயினா வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆனியன் வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் வரைக்கும் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம்னா 4 சைஸ் எடுத்துக்கலாம். இப்படி பொடியாக நறுக்குனா தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக நறுக்கணும். அடுத்து வந்து குடமிளகா, ஒரு பெரிய சைஸ் குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன், இது க்ரீன் கலர் குடமிளகா. அப்புறம் வந்து 2 கேரட்டை வந்து நான் சீவி எடுத்திருக்கேன். ஏன்னா சீவினா தான் வந்து மசால் பண்ணும்போது நல்லா மசாலா இருக்கும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்மாஷ் ஆகாது. அதனால வந்து நான் சீவி எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு 6 பீன்ஸ் வரைக்கும் குட்டியாக நறுக்கியிருக்கேன். இந்த சைஸில் நறுக்கினா தான் நமக்கு மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா இருக்கும், ஸ்மாஷ் ஆகி. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் பிழிஞ்சு விடுறதுக்கு ஒரு லெமன் வேணும். அப்புறம் பொட்டேட்டோ தாங்க வெஜிடபிள் சாண்ட்விச்சுக்கு மெயின். பொட்டேட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்டஃபிங் கிடைக்கும். ஸோ பொட்டேட்டோ ஒரு 6 பொட்டேட்டோ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன், சின்ன பொட்டேட்டோஸ். அதை வந்து வேக வச்சு தோலை உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மாஷர் மூலமாக பண்ணலாம், இல்லாட்டி வந்து கண் கரண்டி மூலமாகவே பண்ணலாம். கையில் பண்ணுறதை விட அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு ப்ரெட் பாக்கெட் வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ் போடாமல் சிலர் பண்ணுறாங்க, ஆனால் சீஸ் போட்டால் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன் நான். இது வந்து சீஸ் சீட்டாகவும் கிடைக்கும், இல்லை க்யூப்ஸாகவும் கிடைக்கும், எப்படி வேணால் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டு. ஸோ எப்படி சாண்ட்விச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டுலாம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், வதங்குற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் சூடானோடனே வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆனியன் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மசால் வரும்போது. இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், நறுக்கி வச்ச பீன்ஸை. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் லைட்டாக வதங்கின அப்புறம் கொஞ்சம் குடமிளகா, நறுக்கி வச்ச குடமிளகா. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படுறப்ப அப்படி லைட்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்பவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா வந்து அது நல்லா இருக்காது. பூண்டு ரொம்ப சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டா. இப்போ வந்து நான் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். சில்லி சாஸ்க்கு பதில் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், சில்லி சாஸ் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இல்லை 2 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்க்குறேன்.
கேரட் வந்து இப்போ நான் முன்னாடியே சேர்க்கலை, ஏன்னா நம்ம கேரட் திருவி தான் வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ கேரட்டும் பொட்டேட்டோவும் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். அது வெந்து தான் இருக்குது ஆல்ரெடி, அதனால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டும் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ மசாலா நல்லா ஸ்டஃப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துடுறேன், நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆறுனப்புறம் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அப்பயே சொன்னேன் ஆறுனப்புறம் லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு. லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனில் எடுத்து ஸ்டஃப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நிறைய மசாலா போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நிறைய மசாலா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேவருக்கு ஏற்றாப்புல நம்ம கம்மியாக வேணுமோ இல்லை அதிகமாக வேணுமோ வச்சுக்கலாம். மசாலா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பேஸ்ட்டு மாதிரி. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண நல்லா இருக்குது. இப்படி ஸ்ப்ரெட் பண்ண நல்லா வந்திருக்கு அப்படின்னா உங்கள் சாண்ட்விச் டேஸ்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சீஸ் வச்சு அப்படியே ஒரு ப்ரெட்டை வச்சு போட்டுறது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. சாண்ட்விச் ரெடி ஆயிரும். நான் மசாலா ஸ்டஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சீஸ் அப்ளை பண்ணிடலாம். சீஸ் வந்து இப்போ நான் சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதான். சீஸ் சில பேருக்கு வந்து நிறைய ஒத்துக்காது, அதனால் வந்து முதல்ல லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இல்லாட்டா வந்து சில பேருக்கு வந்து எதுக்கழிச்சிரும். அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சீஸ் வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நான் சீஸ் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வந்து சீஸ் கம்மியாக அப்ளை பண்ண தான் பிடிக்கும், அதனால் நான் கம்மியாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு இப்போ ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டை பேனில் போட்டு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். இதுக்கு வேணும் அப்படின்னா பட்டர் தடவிக்கலாம் மேலே. நான் லைட்டாக பட்டர் தடவுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு ப்ரெட்டுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒன்றுனா எடுத்து பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சாண்ட்விச் ரெடி. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த ஸ்டஃப் பண்ணி பேனில் போட்டு எடுத்ததை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி கட் பண்ணிங்க இப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இதை நம்ம சாஸ் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க, நிஜமாவே. நல்லா உப்பு காரம்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் வெஜிடபிள் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றதையும் என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் சமையல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.